ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 9th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு யூனிட்டில் இருக்கிறது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து செட் அப்படின்னா என்ன, செட் லாங்குவேஜ் தான் ஃபஸ்ட் யூனிட். செட் லாங்குவேஜ் இப்போ பார்க்கலாம் வாங்க. செட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செட் இஸ் அ வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். அப்படின்னா இப்போ செட்டுங்கிறது வந்து ஒரு கரெக்டாக இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு தெரியுமாமா. அதனால் அது பேர் தான் செட் ஆகும். அப்போ வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாருங்கள். த கலெக்ஷன் ஆஃப் ஆல் கலர்ஸ் இன் ரெயின்போவில் எவ்வளோ கலர்ஸ் இருக்கும்? 7. கரெக்டாக தெரியுமா? அந்த மாதிரி இதான் செட். இப்போ அப்படியே தேர்டு பேஜுக்கு வாங்க. வந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் செட் பார்க்க போகிறோம். இப்போ எப்படிலாம் வந்து செட்டை ரெப்ரசன்டேட் பண்ணலாம், அதில் 3 வகை இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட் ஒன் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னால் வந்து வேர்ட்ஸால் மட்டுமே அதை வந்து ரெப்ரசன்டேட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், த செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட். அப்புறம் கீழே வாங்க, த செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ். இது வந்து ஃபுல்லாக வந்து வேர்ட்ஸாலே இது பண்ணிருக்கா, அது டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். வாங்க இப்போ வந்து செகண்ட் டைப் வந்து செட் பில்டர் ஃபார்ம் ஆர் ரூல் ஃபார்ம். அப்படின்னா செட் பில்டர் ஃபார்ம்னால் அது வந்து ரூல்ஸாலேயே இது பண்ணியிருக்கணும், டிஸ்கிரைப்டு பை அ ரூல்ஸ். அப்போ வந்து இது எப்படி இது பண்ணோன்னா, இங்கே பாருங்கள், இங்கே வந்து நோட்டில் இருக்குது பாருங்கள், இந்த டபுள் டாட் வந்து ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சச் தட், இல்லை இந்த கோடும் வந்து சச் தட் அப்படின்னு தான் ரீட் பண்ணோம். வாங்க இதை ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A is equal to X such that X is a vowel in English alphabet. இது வந்து அப்படியே ரூல்ஸோடு இந்த சச் தட்லாம் போட்டு ரூல்ஸோடு இது பண்ணியிருக்கனால இது செட் பில்டர் ஃபார்ம்னு நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து B is equal to X such that X is a whole number. ஓகே, வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் இருந்தது. இது வந்து செட் பில்டராக ரூல்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ரோஸ்டர் ஃபார்ம் இல்லை டேபுலர் ஃபார்ம். இதை வந்து எப்படி இது பண்ணுவாங்கன்னா, இது எலமெண்ட்ஸ் எல்லாமே எலமெண்ட்ஸாக தான் இருக்கும் இந்த செட்லன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A is equal to AEIOU அப்படின்னு எலமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் B is equal to 0 1 2 3. ஆனால் இந்த 3 டாட்ஸ்க்கு எங்கே இருக்குன்னு நீங்கள் நோட்டில் பாருங்கள். இந்த 3 டாட்ஸ் இந்த 3 டாட்ஸ்க்கு வந்து இந்த சேம் மேனர்லேயே இன்னும் நிறைய கண்டினியூ ஆகுது அப்படின்னு தான் மீனிங்.